ஸோ இன்றைய கிளாஸில் இந்த 2 டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரசியலமைப்போட முக்கிய அம்சங்களை வந்து விவாதிக்க சொல்லியிருக்கோம். ஏற்கனவே முக்கிய அம்சங்கள்லாம் விவாதிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ இன்றைக்கி காலையில் மதியானமும் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. அதாவது நீங்கள் கொடுத்துருக்க மெட்டீரியலும் கேட்டிருக்க கொஸ்டினுக்கும் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு 2 கொஸ்டினை வந்து நம்ம ஆய்வு பண்ணிவிட்டு அப்புறம் முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம், சரிங்களா? நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்போட முக்கியமான அம்சங்களை விவாதிங்க, அதாவது ஃபீச்சர்ஸ் என்ன, கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவை மாறும் ஜனநாயக சூழலில், சரிங்களா, ஜனநாயக சூழலில் எவ்வாறு பொருந்துகின்றன என்பதை மதிப்பீடு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இப்போ இதை பொறுத்த மட்டும் இந்த கொஸ்டினுக்கு நம்ம பதில் எழுதணும் அப்படின்னா, முதல்ல கான்ஸ்டியூஷனோட முக்கியமான அம்சங்கள் கேட்குறாங்க. அப்போ அம்சங்கள் என்னென்ன, அப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனுங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க, சரிங்களா, எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க, சரிங்களா, எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க, இதில் என்னென்ன வந்து அதாவது வந்து எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறதுனா, 2 வகையான தன்மைகள் இருக்குது. நெகிழும் தன்மை, நெகிழா தன்மைன்னு இருக்குது, சரிங்களா? அந்த 2 வகையான தன்மைகளையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஆகட்டும், இல்லை வந்து நம்ம சோசியல் ஆஸ்பெக்ட் ஆகட்டும், சரிங்களா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை, இப்போ இருக்கக்கூடிய மக்களை, அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து நம்ம மாட்டு வண்டியில் கொண்டு போய் ராக்கெட்டை கொண்டு வந்து விட்டான். ஸோ இந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் நம்ம அப்பையும் கான்ஸ்டியூஷன் வச்சுருந்தோம். இப்போ அந்த மாதிரி ஸ்கினேரியா இருக்கான்னா கிடையாது, சரிங்களா? உலகத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த விண்வெளியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளில் நம்மளும் ஒரு நாடாக இருக்கிறோம். ஸோ அப்போ அந்தளவுக்கு முன்னேறி இருக்கோன்னா, அந்தளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு தகவமைப்புகளையும் நம்ம வந்து டே பை டே வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறோம், சரிங்களா? அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. இன்னும் அடிப்படை உரிமைகளை இன்னுமே நம்மளால் மாற்ற முடியல, அதை வந்து நெகிழாத்தன்மையில் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அறிமுகத்தில் சொல்லணும், சரிங்களா? அறிமுகத்தில் எல்லாமே சொல்லணும். ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். 1950 எந்த தேதியில் சார்? நவம்பர் 26 1949 சார். நவம்பர் 26 1949 வந்து பாராளுமன்றத்தில் வந்து பிஆர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்துட்டாங்க. இந்த தினத்தை தான் தேசிய சட்ட தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய சட்ட தினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு, இந்தியன் கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதில் வந்து அவங்க கொடுத்துட்டு எல்லாரும் சைன் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 26ங்களா, ஜனவரி 26 1950 பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜராக ஏற்கனவே வந்து நேரு வந்து இந்த தேதியை வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பார், சரிங்களா, டிசைட் பண்ணி வச்சுருப்பார். அந்த தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதே தினத்தில் ஜனவரி 26 1932 பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸில் டி பிரகாசம் அப்படிங்கிறவர் வந்து நாங்கள் விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியை வந்து மூவர்ண கொடியை வந்து நம்ம ஜார்ஜ் டவுன் கோட்டையில் வந்து ஏற்றிடுவார், சரிங்களா? அவர் செங்கோட்டையில் ஏற்றுவார், ஜார்ஜ் டவுன் கோட்டையில் ஏற்றுவார், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இது நம்ம பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது, இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு உயிருள்ள, சரிங்களா, ஒரு வளர்ந்த, சரிங்களா, வளர்ந்து வரும் ஒரு ஆவணம் தான். வளர்ந்து வருங்கிற வார்த்தை எதுக்காக அந்த இடத்துல சொல்கிற முடியும் அப்படின்னா, வளர்ந்து வரும் அப்படின்னா இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா, ஜனநாயக சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா, அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதனுடைய தகவமைப்பு தன்மை, நிலைப்புத்தன்மை, சரிங்களா, ரெண்டையுமே வந்து இது வந்து ஒத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவோட, சரிங்களா, பன்முகத்தன்மை, சரிங்களா, பன்முகத்தன்மை. இந்தியாங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்தியா நம்ம நாடுன்னு சொல்லவே கூடாது. இந்தியா வந்து என்னன்னு சொல்லணும், இந்தியாவை என்னன்னு சொல்லணும், துணைக்கண்டம் அப்படின்னா சப்கான்டினென்டல், ஆமாம், துணைக்கண்டம்னா சொல்லணும், சரிங்களா. நம்ம ரிட்டனை பொறுத்த வரைக்கும் துணைக்கண்டம்னா சொல்லணும். ஏன் அப்படின்னா பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு சமூக நிலை மாற்றங்கள், பல்வேறு மொழிகள், சரிங்களா, எல்லாம் ஒன்று இருக்கிற, எல்லாருமே ஒன்று இருக்கிற ஒரு ஒன்றியம், ஒரு யூனியன் தான், சரிங்களா. இது வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையும் உள்ளடக்கியவாறு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம வந்து இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீளமும் விவரம்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா இப்போ தற்போது 448 தற்போது 448 கட்டுரைகள் இருக்குது, 12 அட்டவணைகள் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீளமாக வந்து அரசியலமைப்பு கையால் எழுதப்பட்ட ஒன்று, சரிங்களா, கையினால் எழுதப்பட்ட ஒன்று. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தனிநபர் உரிமைகள், நிர்வாக அமைப்பு, அப்புறம் அதாவது ஸ்டேட் சென்ட்ரல் அதனுடைய உறவுகள் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் விரிவாக இதை கையாளுது, சரிங்களா. இந்த மாதிரி முக்கியமான இதை வந்து ஃபீச்சர்ஸாக நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெகிழ்வுத்தன்மை, சரிங்களா. நெகிழ்வுத்தன்மையை பொறுத்த வரைக்கும்
ஆர்டிகல் 368 இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 368 இது வந்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து கொண்டு வந்தாங்க. சட்டத்தை திருத்தக்கூடிய அந்த நடைமுறை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து கொண்டு வந்தாங்க. இது 3 வகையாக நம்ம சட்டத்தை திருத்தம் பண்ணுறோம். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் 50% கன்சென்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு 3 வகையாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம திருத்த நடைமுறைகளை செஞ்சுக்கிறோம். ஸோ ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டி வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் சார் ஒரே ஒரு செகண்டு. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நடைமுறைகள் வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் 50% கன்சென்ட் சொல்லியிருந்தோம். இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் என்னென்ன நம்ம லிஸ்ட்டை வந்து அமெண்ட் பண்ணலாம் சிம்பிள் மெஜாரிட்டியில் சார்? ஆர்டினரி பில்ஸ் எல்லாமே சரிங்களா, ஆர்டினரி பில்ஸு சொல்கிறோம். அப்புறம் நம்ம அதோட தொடர்புடைய அந்த பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுனா மாநிலங்களோட அந்த எல்லைகள் இருக்கு இல்லையா, எல்லைகள் புதிதாக உருவாக்கப்படுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணுறோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானே இது என்ன சொன்னோம், எஃப்ஆர் சொல்லியிருந்தோமா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்த முடியுமா? இல்லைங்க சார். பாருங்க வீடியோ முடியாது சார். நீங்கள் பார்க்கவே முடியும் சார். சரிங்களா, அதாவது எஃப்ஆர் பண்ணலாம். அதில் வந்து நம்ம இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுனா அடிப்படை உரிமைகளுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் அந்த வார்த்தையை கவனிச்சிருப்பீங்க, வீடியோ எடுத்து பாருங்கள். பேசிக் ஸ்ட்ரக்சரில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் திருத்தம் பண்ணணும். பேசிக் ஸ்ட்ரக்சரில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ அது ரைட்டு, அது சொல்லியிருந்தோம். அப்புறம் கன்சர்ன் சொல்லியிருந்தோம். கன்சர்னில் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நம்ம பொதுப்பட்டியலில் வரக்கூடிய எலெக்ஷன்ஸு, இந்த மாதிரி நம்ம எக்கனாமி ரிலேட்டடாக இருக்கிற விஷயம் எல்லாமே சொல்லியிருந்தோம் சரிங்களா. இதில் எஃப்ஆர் மட்டும் சொல்லியிருந்தோமா, இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம், டிபிஎஸ்பி ஆமாம் சார், ஆமாம் இது ரெண்டும் சார், ரைட் ஓகே. ஸோ இது நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம நெகிழ்வுத்தன்மையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து எளிய சிறப்பு திருத்த நடைமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா மைய மதிப்புகளை பாதுகாப்பதோடு மாற்றத்திற்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்புறம் ஜனநாயக முறையை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்குது இல்லையா, ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாடாளுமன்ற ஜனநாயக முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போது நம்ம நாடாளுமன்றம் நடத்தலை இல்லைங்களா, நாடாளுமன்றம் நடத்தலை தாங்களே, நடத்திட்டுங்களா சார்? பார்லிமெண்ட் நடத்திட்டோமா, நான் லோக்சபா ராஜ்யசபா நடத்திட்டோமா? இன்னும் இல்லைங்க சார். நோ சார். ஒரே ஒரு செகண்ட் இருங்க, ஒரே ஒரு செகண்ட். நம்ம நடத்தலை, அதை ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துருவோம், ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருவோம். பார்த்துட்டோம்னா இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு அதான் சார் நடத்துறதா சொன்னீங்க. அதான் மேடம். சரி நம்ம நடத்திடுவோம், ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். சரி ஓகே. ஸோ இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, அந்த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாராளுமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இதை வந்து பொறுத்திங்க அப்படின்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்னு சொல்கிறோம் சரிங்களா. ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்லிமெண்ட்டை சொல்கிறோம். பார்லிமெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பார்ட் 5 சரிங்களா. பார்ட் 5ல் ஆர்டிக்கல் சரிங்களா, ஆர்டிக்கல் 79 to 122 சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டீல்ஸ் வித்து பார்லிமெண்ட்டு. ஸோ நம்ம இதை பார்க்குறச்ச பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தெரியும் இதில் என்ன ஷார்ட்கட்டு பார்லிமெண்ட்டு அப்படின்னா, நீங்கள் பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பார்லிமெண்ட் இருக்கும் சரிங்களா. 5 விரலை நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 5 விரலை நீங்கள் உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளார நடுவில் வந்து பார்லிமெண்ட் உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்ட் 5 அப்படிங்கிறது சரிங்களா, பார்ட் 5 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 79 to 122ங்கிறது வயசானவங்க தான் வந்து அங்கே பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க சரிங்களா. அதுதான் அந்த 79 வயசை நம்ம கன்சிடர் சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி, நீங்கள் வேறு மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ பார்லிமெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, பார்லிமெண்ட் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் சரிங்களா, லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் சரிங்களா. மத்திய அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்லிமெண்ட்ரம். இது வந்து பார்ட் 5 ஆர்டிகல் 79லேருந்து 122 வரைக்கும் டீல் பண்ணுது. ஸோ அப்படி என்னென்ன ஆர்கன் இருக்குது, நீங்கள் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்னு சொல்கிறீங்களே என்னென்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்னு சொல்கிறீங்க, இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்னா என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட்டோட ஆர்கனை பொறுத்த வரைக்கும் 3 ஆர்கன் தான், 3 பேர் தான். முக்கியமான விஷயம், மிக முக்கியமான விஷயம், 3 பேர் சரிங்களா. யார்?
ஃபஸ்ட்டு நாட்டோட முதல் குடிமகன் யாருன்னு அப்படின்னா பிரசிடெண்ட். சரிங்களா, பிரசிடெண்ட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இருக்கிறவங்க இருக்கக்கூடிய அவை. சரிங்களா, லோக்சபா. சரிங்களா, லோக்சபா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மாநிலங்களவை, மறைமுக தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ராஜ்யசபா. சரிங்களா, லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் இருக்காங்க. பிரசிடென்ட் நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் சொல்கிறீங்க, ஆர்டிகல் 79 122 வரைக்கும் சொல்லிட்டீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க, லோக்சபா சொல்கிறீங்க, ராஜ்யசபா சொல்கிறீங்க. லோக்சபாவில் வந்து 550 பேர் இருக்கிறாங்க, ராஜ்யசபாவில் 250 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஆர்கன் வந்து விச் இன்க்ளூட்ஸ் பிரசிடென்ட்னு சொல்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னா, இந்த ஆர்கன் அதாவது இந்த பார்லிமெண்ட்டுங்கிறது நாட்டோட முதல் குடிமகனுக்கு உள்ள கட்டுப்பட்டதான். அதாவது வந்து இந்திய நாட்டுக்கு வந்து முழுமையான பொறுப்பானவர் யாருன்னா அந்த முதல் குடிமகனான அந்த பிரசிடென்ட் தான். சரிங்களா, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த பிரசிடெண்ட்டை வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா, எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பில்லை நீங்கள் பாஸ் பண்ணணும். சரிங்களா, பாஸ் பண்ணணும், 2 ஹவுஸ்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. சரிங்களா, அதாவது 2 ஹவுஸ்லேயும் நீங்கள் பில்லை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் இதில் கொண்டு லாவாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ நமக்கு நார்மலான நடைமுறை தெரியும். இப்போ தான் 368 பற்றி பார்த்தோம். 368 வந்து நீங்கள் மெஜாரிட்டியை கொண்டு வரீங்க, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட் எல்லாம் கொண்டு வரீங்க. 2 சபையிலையும் பார்த்தீங்கன்னா பில்லை பாஸ் பண்ணுறீங்க. பில்லை பாஸ் பண்ணிவிட்டு இந்த பில்லு வந்து பிரசிடெண்ட்டுக்கு போனாலுமே கூட அவருடைய பவரை பயன்படுத்தி அந்த பில்லு வந்து சரிங்களா அந்த பில்லை நிறுத்தி வைக்கலாம். ரைட்டுங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வந்து குள்ளே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய பவர் வந்து நம்மளுடைய பிரசிடெண்ட்டுக்கு உண்டு. சரிங்களா, பிரசிடெண்ட்டுக்கு உண்டு, அவங்க பார்த்து நிறுத்தி வைக்கலாம். சரிங்களா, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இவங்க அனுப்பக்கூடிய இந்த பில்ஸை, இவங்க பார்லிமெண்ட்லேருந்து அனுப்பக்கூடிய பில்ஸை இவர் சைன் பண்ணால் தான், பிரசிடெண்ட் வந்து சைன் பண்ணால் தான் அது வந்து லாவாக மாறும், விதியாக மாறும். சரிங்களா, இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட்டோட நடைமுறையை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, நடைமுறை நமக்கு தெரியும், 2 ஹவுஸ்லையும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிரசிடெண்ட் ஒருத்தர் தெரியும். அதுக்கப்புறம் வந்து லோக்சபா, ராஜ்யசபா. ஃபஸ்ட்டு லோக்சபாவில் யார் இருப்பாங்க, ராஜ்யசபாவில் யார் இருப்பாங்க, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம். சரிங்களா, இப்போ வந்து ராஜ்யசபாவில் யார் யார் இருப்பாங்க. சரிங்களா, இது வந்து என்னன்னு சொல்கிறான்னா, நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அவையில் என்னென்ன உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ ஸோ அதை பற்றி படிக்கிறோம். சரிங்களா, அது வந்து நம்ம ஆங்கிலத்தில் காம்போசிஷன் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. காம்போசிஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ் தான். மேபி இந்த லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸுங்கிறது தட் வில் பி இந்த ராஜ்யசபாவில் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரென்த்து. சரிங்களா, ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரென்த்து அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா, ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா, ராஜ்யசபாவோட ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரென்த்து 250. அது ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. சரிங்களா, ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னா 245 இருக்கும். ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னா 245 இருக்கும். இந்த 245 நம்ம எப்படி வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த 245 நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 229 ஃபார் ஆல் ஸ்டேட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபார் யூடி, 4 மெம்பர்ஸ் பிலாங்ஸ் டு அந்த யூனியன் டெரிட்டரி. சரிங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினேட்டட்ஸ் மெம்பர்ஸ் வந்து அவங்க வேரியஸ் இதில் இருப்பாங்க. வேரியஸ் இது அப்படின்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ தான் வந்து கல்வி விளையாட்டெல்லாம் சேர்த்தாங்க. சரிங்களா, இப்போ தான் விளையாட்டு இதெல்லாம் சேர்த்தாங்க. இந்த நாமினேட்டட்ஸ் மெம்பர்ஸ் 12 பேர் இருப்பாங்க. மொத்தமாக வந்து 245 இருப்பாங்க. சரிங்களா, இது வந்து ஸ்டேட்ஸு. 229ங்கிறது ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு. யூடி வந்து 4 பேர், நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து 12 பேர். மொத்தமாக வந்து 245 பேர் ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. சரிங்களா, ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்து இருப்பாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது, இந்த ராஜ்யசபா பற்றி சொல்லக்கூடிய இந்த அலோகேஷன் ஆஃப் சீட்டை பற்றி சொல்லக்கூடிய ஷெட்யூல் என்ன ஷெட்யூல் அப்படின்னா, இந்த அலோகேஷன் ஆஃப் அந்த சீட்டு சொல்லுது இல்லையா. ஸோ அந்த அலோகேஷன் சீட்டை வந்து எந்த ஷெட்யூல் சொல்லுதுன்னா 4th ஷெட்யூல் தான். சரிங்களா, 4th ஷெட்யூல் தான் என்ன பண்ணுதுன்னா, 4th ஷெட்யூல் வந்து ஃபுல்லி டீல்ஸ் வித் அலோகேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸு. சரிங்களா, ராஜ்யசபா மெம்பர்ஸு.
சரி, இவங்க எப்படி நியமனம் பண்ணுவாங்க, இவங்களை எப்படி வந்து நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க பொறுத்த வரைக்கும் மறைமுக தேர்தல் முறையில் தான் இவங்கள நியமனம் பண்ணுறாங்க. சரிங்களா? மறைமுக தேர்தல் முறை. அது என்ன மறைமுக தேர்தல் முறை? நேர்முக தேர்தல் முறைனா என்ன, மறைமுக தேர்தல் முறைனா என்ன? சரிங்களா? அதாவது நம்ம சிட்டிசன் இருக்கோம் இல்லையா, நம்ம பீப்புள் இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து நேரடியாக ஓட்டு போட்டு, சரிங்களா, நேரடியாக ஓட்டு போட்டு ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணோன்னா அது வந்து நேர்முக தேர்தல்னு சொல்கிறான். நம்மளால் நியமனம் செய்யப்பட்ட எம்எல்ஏ எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ணாங்க, இந்த ஓட்டிங் மெத்தடாலஜிலே செலக்ட் பண்ணாங்கன்னா அதை என்ன சொல்கிறான் அப்படின்னா மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லணும்னா இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒற்றை மாற்று அந்த ஓட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில், அந்த மாதிரி இதை சொல்லுவாங்க. ஸோ இது முழுக்க பார்த்திங்கன்னா இந்த இந்த ராஜ்யசபா சீட் அலோகேஷனுங்கிறது இஸ் பேஸ்ட் அப்பான் வந்து பாப்புலேஷன் தான். பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வந்து இதை வந்து இன்னுமே நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? அவுட் ஆஃப் 7 இப்போ 8 யூடியாக இருக்குது. அந்த 7 யூடியில் வந்து டெல்லிலையும் பாண்டிச்சேரிலையும் வந்து நம்ம ராஜ்யசபா ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? ராஜ்யசபா ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பிரசிடென்ட் சொன்னோம் இல்லையா, நாமினேட்டட் மெம்பர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 12 பேரை நியமனம் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுவார். பிரசிடென்ட் தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க யாரை நாமினேட் பண்ணுவாங்கன்னா எமினன்ட் பர்சன். ஸோ இந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்ட்டு இல்லைனா கல்ச்சரு. சரிங்களா? கல்ச்சரு வேறு மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைனா லிட்ரேச்சரு. சரிங்களா? லிட்ரேச்சரு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர் கமலஹாசன் கிடையாது, நம்ம இவர் இருக்கார் இல்லையா, நம்ம மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்ன, இளையராஜா சார் இருக்கார்ல, இளையராஜா சார் நாமினேட் பண்ணாங்க இல்லையா, பிஜேபி நாமினேட் பர்சனை தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் சயின்ஸு, சரிங்களா, சோசியல் சர்வீஸ் இதிலெல்லாம் வந்து எமினன்ட் பர்சன்ஸ், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய அந்த எமினன்ட் பர்சன்ஸை வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். சரிங்களா? இது வந்து சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 80(3). சரிங்களா? 80(3). ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த எப்படி சொல்கிறதுன்னா நம்மளுடைய ராஜ்யசபாவோட சிஸ்டம், அதாவது காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் இது தமிழில் எப்படி சொல்கிறோன்னா, ராஜ்யசபாவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்கிறோம். மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மாநிலங்களவையில் பொறுத்த வரைக்கும், இந்த ராஜ்யசபாவில் பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரென்த்துங்கிறது 250 இருப்பாங்க, ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்து 245 தான் இருப்பாங்க. இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த 250 பேரை முழுமையாக வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க, 245 தான் இருப்பாங்க. இந்த 245ல் பார்த்தீங்கன்னா 229 பீப்புளுங்கிறது வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இதிலேருந்து நம்ம நியமனம் பண்ணுவோம். இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுக்கு எடுத்திங்கன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஸோ தமிழ்நாட்டோட மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேருங்க? 18. சரிங்களா? 18 பேர் மொத்தமாக. ஒவ்வொரு இது வந்து இந்த அவை வந்து ஒரு பர்மனன்ட் ஹவுஸு. சரிங்களா? நிரந்தர அவை, இதை வந்து கலைக்க முடியாது. சரிங்களா? இது வந்து ஒரு நிரந்தர அவை, இது கலைக்க முடியாது. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் 6 பேராக ரிட்டையர்ட் ஆவாங்க. சரிங்களா? ரிட்டையர்ட் ஆவாங்க, அடுத்த 6 பேர் வருவாங்க. ஸோ இது மொத்தமாக இப்போ வந்து 18 பேர். சரிங்களா? 18 பேர். இது வந்து ஃபுல்லாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராஜ்யசபாவோட மெம்பர்ஸு. சரிங்களா? எல்லாமே இதுதான் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ராஜ்யசபான்னு சொல்கிறீங்க இல்லையா, எத்தனை வயசு இருக்கிறவங்க நான் ராஜ்யசபாவுக்கு போக முடியும்? வாட் இஸ் த பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆஃப் அந்த ராஜ்யசபா பர்சனை அந்த அங்கே போகிறவங்க அப்படின்னா 25 ஏஜ். 25 இல்லை சாமி, 25 ஏஜ். 35 சார். 30 என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக. இன் கேஸ் ஆஃப் லோக்சபானா 25, இதுன்னா 30, வேறு ஒன்றும் இல்லை. 30 வருஷத்துக்கு வந்து 30 வருஷத்துக்கு குறைவாக இருக்கக்கூடாது. 30 இயர்ஸுக்கு மேலே தான் இருந்தால் தான் மாநிலங்களவை உறுப்பினராக வந்து நம்ம நியமனம் பண்ண முடியும். சரிங்களா? 25 வயசுக்கு மேலே இருந்தால் தான் மக்களவையும் நியமனம் பண்ண முடியும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதுதான் குவாலிஃபிகேஷனுங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதில் என்ன நம்ம ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் பற்றி என்ன சொல்லணும், 2 ஹவுசஸ்லேயும் நம்ம வந்து மெம்பர்ஸ் ஆகணும்னா ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். he or she must be சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மேலே எந்த கேசஸும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, எப்படி சொல்கிறது உங்களுக்கு, கேசஸ்னால் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதெல்லாம் கேசஸ்ன்னு நினச்சிக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி இல்லை.
எப்படி உங்களுக்கு சொல்கிறது, கிரிமினல் கேஸஸ் சார். என்ன சொல்கிறீங்க ஒரு இல்லை சரி, அதுக்கு முன்னாடி ஜென்ரல் கான்செப்டை பார்த்துருவோம். நான் இது சொல்கிறேன், கிரிமினல் கேசஸ் கூட இருக்கலாம் சார், வெர்டிக்ட் இருக்கக்கூடாது. அவங்க அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் குற்றவாளி நிரூபணமாக இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? நீங்கள் கிரிமினல் கேஸ் எத்தனை கேஸ் வேணும் அவங்க மேலே இருக்கலாம். இப்போ நான் இருக்கிறேன், நான் பொலிட்டிஷியன் இருக்குன்னா என் மேலே நீங்கள் என் கால் கவுன்சில் எத்தனை பேர் வேணால் எவ்வளோ இது வேணால் போடலாம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம், கோர்ட்டில் போய் நிற்க வைக்கலாம், அது வேறு. ஆனால் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிடக்கூடாது நீங்கள் வந்து குற்றவாளி அப்படின்னு. சரி, ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் கேட்கக்கூடாது, ஜெயலலிதா அவங்க குற்றவாளின்னு சொன்னாங்களே திருப்பி அவங்க சிஎம் ஆனாங்கன்னு. அவங்க திருப்பி மேல்முறையீடு பண்ணி அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதனால் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, சரிங்களா? இங்கே பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனில் அரசு எந்திரத்தில் பணிபுரிவங்களாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சி மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் அரசு எந்திரத்தில் வேலையில் இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன், சரிங்களா? ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார். யாருங்க நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர்? நம்மளுடைய வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் சார் இருக்கார் இல்லைங்களா? ஐஎஃப்எஸ் ஆபீசரா இருந்தார். ஆமாம் சார், இவர் வந்து ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உளவு ஐஎஸ்எஸ்ங்களா ஃபாரின் இல்லை, அதுதான் சார் சொல்ல வரேன். இப்போ அதான் சொல்ல வரேன், அந்த கேடரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடரில் தான் அந்த ஐஎஸ்எஸ்ஸும் வரும். ஒரு டிப்ளமேசி இவர் வந்து, சரிங்களா? ஒரு டிப்ளமேட்டிக்கு, சரிங்களா? நீங்கள் சொல்கிற அந்த கேடரில் தான் அவர் வந்து ஃபாரின் டிப்ளமேசியாக இருந்திருப்பார், சரிங்களா? அவரை வந்து இப்போ நம்ம வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ண சொல்லிட்டு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக நம்ம நியமனம் பண்ணி வச்சுருக்கோம். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரானா நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. பிஜேபி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி எமினன்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க என்ன செக்ரட்டரி, என்ன மினிஸ்டர், இவங்க என்ன மினிஸ்டர்? நிதி அமைச்சர், மத்திய பிரதேசத்துல இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இவங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், சரிங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவங்க வந்து லோக்சபா எம்பியா? இல்ல சார், இல்ல. மத்திய பிரதேசத்துல இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. முத இவங்க வந்து தெலுங்கானால, அதாவது ஆந்திர பிரதேசத்தில் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க நார்த்துக்கு போயிட்டாங்க, சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா குவாலிஃபிகேஷனுங்கிறது வந்து அரசு எந்திரத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது, சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன், ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒரு ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படின்னா நான் போய் வந்து நிற்க முடியுமா, எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க முடியுமா? இல்லை வந்து இந்த அரசு, அதாவது இந்த பொலிட்டிக்கல் எந்திரத்தில் வந்து ஒரு பார்ட்டாக ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், இல்லை வந்து ஒரு எம்பி ஆகணும், இல்லை ஒரு நாமினேட் பர்சனாக ஆகணும் அப்படின்னா நான் முதல்ல இந்த வேலையை ரிசைன் பண்ணணும், சரிங்களா? இந்த வேலையை முதல்ல ரிசைன் பண்ணணும். நான் வந்து அரசாங்கத்தில் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நான் இதை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே எம்எல்ஏ எம்பி ஏதோ ஒரு சீட்டுக்கு நின்று ஜெயிக்கிறேன் தூக்குறேன் போயிட்டானாலும் சரி, திருப்பி இதை ரிட்டைன் பண்ண முடியாது. இந்த நம்ம ஜாப்பை வந்து ரிட்டைன் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு போதுமானது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபா குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் ஆஸ் யூஸ்வல் இருக்கிற நம்ம இதுதான், வேறு ஒன்றும் இல்லை இதில், சரிங்களா? டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கொரடான்னு இருப்பாங்க, சரிங்களா? கொரடான்னு ஒருத்தர் இருப்பாங்க. நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு கட்சி, சரி, ஒரு ரூலிங் பார்ட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிஜேபி ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ரூலிங் பார்ட்டி இந்த பிஜேபியில் நான் நின்று ஜெயிச்சிட்றேன், சரிங்களா? வின் பண்ணிடுறேன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எம்எல்ஏவாக ஒரு தொகுதியில் நியமனம் பண்ண போகிறேன், சரிங்களா? இப்போ வந்து இவங்க வந்து ஜெயிக்கலை அப்படின்னா ஆட்சியை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா வேறு ஒரு பார்ட்டி வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா அந்த பிஜேபியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவ முடியுமானா தாவ முடியாது. அந்த எந்த கட்சி ஜெயிச்சாங்களோ அந்த கட்சிக்கு போயிட முடியுமானா முடியாது, சரிங்களா? அது பேர் கட்சி தாவல் தடை சட்டம், போக முடியாது, சரிங்களா? போனீங்கன்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை புக் பண்ணி உங்களோட எம்எல்ஏ சீட்டை உடனே பறிச்சிடுவாங்க, சரிங்களா? உடனடியாக செஞ்சுருவாங்க. அதான் டிஸ்குவாலிஃபிகேஷன், சரிங்களா? என்ன அப்படின்னா நீங்கள் அதுலேயே இருந்து அந்த கட்சியிலேருந்து விலகி இருக்கலாம். இப்போ ஓபிஎஸ் இருக்கார், அந்த கட்சியிலேருந்து விலகி இருக்கலாம். அந்த கட்சியிலேருந்து அடிப்படை எப்படி சொல்கிறதுனா அடிப்படை பதவியிலேருந்து அவங்க நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். நீக்கம் செஞ்சாலும் கூட அவர் வேறு கட்சியில் சேர்க்காத வரைக்கும், வேறு கட்சியில் போய் அவர் சேராத வரைக்கும் அந்த எம்எல்ஏவாக அவர் தொடர்ந்து சுயேட்சை எம்எல்ஏவாக தொடர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சபையில் நீடிப்பார், சரிங்களா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு அவர் ஓபிஎஸ் சார் இருக்கார்ல, முன்னாள் ஃபார்மர் இந்த சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கணும்,
சரிங்களா, நீக்கம் செய்யப்பட்டாலும் கூட அவர் கட்சியிலேருந்து அவர் எந்த கட்சியில் எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்சாரோ அந்த கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து அந்த கொறடா நீக்கம் செய்யப்பட்டால் கூட சரிங்களா, அவர் வேறு கட்சியில் சேராத வரைக்கும் அவர் வந்து நம்ம சபையில் சட்டப்பேரவையில் ஒரு உறுப்பினராக தொடர்ந்து இயங்குவார், தொடர்ந்து செயல்படுவார். சரிங்களா, செயல்படுவார். இதெல்லாம் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் மெத்தடாலஜி. இவர் போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்தாருன்னா உடனே அந்த எம்எல்ஏ சீட்டு டிஸ்குவாலிஃபை ஆகிடும். சரிங்களா, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எல்லா இடத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். டிஸ்குவாலிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கோர்ட்டு வந்து கன்விக்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லிட்டாங்கன்னா சரிங்களா, நீங்கள் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து போயிடும். சரிங்களா, நீங்கள் குற்றவாளின்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா நான் கைது பண்ணுறது சொல்லலை, நான் உங்களை கைது பண்ணுறது சொல்லலை, கைது பண்ணுறதை பற்றியே நான் பேசலை. சரிங்களா, குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சரிங்களா, குற்றவாளி அப்படின்னா கோர்ட் டிக்ளேர்ட் அஸ் சொல்லுங்கள் சார். சார் அதாவது கன்விக்ட் ஆகி 4 ஆண்டு சிறை தண்டனை தண்டனை பெற்றாலே அவங்க வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் தானே சார்? கன்விக்டட்னு போட்டாவே நீங்கள் வந்து குற்றவாளி தான். அந்த 4 வருஷம் 3 வருஷம் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. நீங்கள் 4 வருஷம் 3 வருஷங்கிறது எலெக்ஷனில் நிற்கிறத பற்றி பேசுகிறீங்க. நான் எலெக்ஷன் நிற்கிறத பற்றியே பேசலை. நீங்கள் குற்றவாளின்னு கோர்ட்டு சொன்னிச்சுனாவே நீங்கள் வந்து உங்கள் எம்எல்ஏ பதவி போயிடும். அதை தான் சொல்ல வரேன். ஓகேங்களா, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அந்த ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ஒரு இந்த கர்நாடகாவில் நடந்த ஒரு கேஸில் வந்து அவங்கள வந்து குற்றவாளின்னு புக் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. சரிங்களா, உள்ளே வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எம்எல்ஏ பதவி உடனடியாக வந்து பறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, நீங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சார். ஒரு எமர்ஜென்சி ஒரு செகண்ட். அதான் சார். சரி, ஓகே. டிஸ்குவாலிஃபிகேஷனுங்கிறது இதுதான் சார். ஸோ இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் வேறு மாதிரி எப்படி சொல்லலான்னா அந்த மற்றபடி இன்னும் நிறைய இருக்குது சார். அந்த சிஏஏ வச்சு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் பார்த்தோம்ல, அதை பற்றி சொல்லுவாங்க. இதில் எல்லாத்தையும் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் டிசிஷன் வந்து பை வந்து பிரசிடெண்ட் தான் சார். பிரசிடெண்ட் பார்த்து என்ன வேணால் செய்யலாம். சரிங்களா, அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ராஜ்யசபாவுக்கு உரிய ஒரு விஷயங்கள். சரிங்களா, இந்த லோக்சபாவை பொறுத்த மட்டும் இந்த லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும், இந்த லோக்சபாவை பொறுத்த மட்டும் ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது வந்து சரிங்களா, ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரென்த்துங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 552 பேர் இருப்பாங்க. சரிங்களா, ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரென்த்து. ஸோ இதில் வந்து ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்து வந்து 545 பேர் இருப்பாங்க. சரிங்களா, இவங்க தான் நேரடியாக நம்மளால் வந்து இப்போ நம்ம 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது ஒரு எம்பி சீட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஊர்களில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னீங்க அப்படின்னா இப்போ நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதில் வந்து 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும். சரிங்களா, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும். 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது தான் வந்து ஒரு எம்பி சீட்டு அப்படிங்கிறது. நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஊரோட சட்டமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். சரிங்களா, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பெரம்பலூர் மாதிரியே ஒன்றுக்கும் மொத்தம் நமக்கு எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. ஸோ எம்பி சீட்டு எவ்வளோ? 39 சார். ஆமாம், 39 + 1 அந்த பாண்டிச்சேரி நம்ம சொல்லுவோம். பொதுவாக அதை நம்ம சேர்த்துக்குவோம் 40 ஆக்சுவலி 39 + 1 தான் 39 தான். சரிங்களா, 6 இருக்கும். நீங்கள் அதை பெருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். 39 6ஆல் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்? 36 54ங்களா? 54க்கு 4 மீதி 234 சார். வருதுங்களா? 3 18 18 2 30 234. மொத்தமாக நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 234 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ வந்து 39 சீட்டு. சரிங்களா, இதை சொல்லுங்கள். ராஜ்யசபா எம்பி சார் என்ன சார் சொல்றீங்க? எத்தனை எம்எல்ஏ சேர்ந்தா ஒரு ராஜ்யசபா எம்பி சார்? எத்தனை எம்எல்ஏ இருந்தால் ஒரு ராஜ்யசபா எம்பி என்ன மாதிரி கேட்குறீங்க சார்? தமிழ்நாட்டில் வந்து 18 ராஜ்யசபா எம்பிங்களா சார்? ஆமாம் சார். அது எத்தனை எம்எல்ஏ?
அதான் எத்தனை எம்எல்ஏஸ் இருந்தா ஒரு ராஜ்யசபா எம்பி? போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க சார். 234 டிவைட் பண்ணுங்க. இப்போ நான் 6 சட்டமன்ற தொகுதின்னு 39 பேர் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் 234 நீங்கள் வந்து 18ஆல் கன்வெர்ட் பண்ணுங்க. 12 13. சார் அவரு ராஜ்யசபா எம்பி அலாட்மெண்ட் பத்தி கேட்கறாரு சார். சார் அதான் சார் சொல்கிறேன், ராஜ்யசபா எம்பி அலாட்மெண்ட் தான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ வந்து மக்களவையில் லோக்சபாவில் வந்து மெம்பர் சொல்லிட்டேன், 39 பேர்னு சொல்லிட்டேன். 39 பேர்த்துக்கு மொத்தமாக நமக்கு வந்து 234 பேர் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து லோக்சபாவில் 39 பேர்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து எத்தனை எம்பி சேர்ந்தது, அதாவது எத்தனை எம்எல்ஏ சேர்ந்தது ஒரு லோக்சபான்னு முடிவு பண்ணிக்கங்க. ராஜ்யசபா வந்து 18 பேருன்னு சொல்லிட்டேன், சரிங்களா? அப்போ 18 பேர், அப்போ எத்தனை எம்எல்ஏ சேர்ந்தது ஒரு ராஜ்யசபா எம்பி நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. இதுலேருந்து போட்டலாமே 13 சார். ஆமாம், சரிங்களா? நீங்கள் அது என்ன கால்குலேஷனோ அதுதான், அதெல்லாம் ஃபிக்ஸ்டு கிடையாது. இது என்ன கால்குலேஷனோ அதுதான், சரிங்களா? இந்த ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் 530 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? யூடியை பொறுத்த வரைக்கும், யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் 13 பேர் இருப்பாங்க. இந்த லோக்சபாவில் பொறுத்திங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து 2 பேர் தான் இருப்பாங்க. ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருப்பாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸாக ஆங்கிலோ இண்டியன்ஸ் இதில் வந்து 2 பேர் இருப்பாங்க, சரிங்களா? இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸுங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா, இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸுங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங்லலாம் அவங்க கலந்துக்க முடியாது, சரிங்களா? எல்லாத்துலேயுமே வந்து பார்வையாளர் இருக்கலாம், ஆனால் ஓட்டிங்லலாம் அவங்க கலந்துக்க முடியாது, சரிங்களா? இதுதான் அது, வேறு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? வேறு என்ன இருக்குது, இது நம்ம தான் சொல்லிட்டோம் சார். இப்போ வந்து அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ்லாம் இல்லைங்க சார், அது ஜனவரி 2020 அபாலிஷ் பண்ணிட்டாங்க சார். ஆமாம் சார், நீங்கள் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கங்க. நான் கரண்ட் அஃபேர்ஸில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ரக்சர் நீங்கள் இப்போ அபாலிஷ் பண்ணிட்டாங்க, இந்த 2 பேரை அபாலிஷ் பண்ணி இது இந்த கவுண்ட்டை குறைச்சாங்களான்னா நான் குறைக்கல, ஓகேங்களா? இந்த ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரென்த்தை 550 ஆகி வந்து நீங்கள் வந்து விதியை திருத்தம் பண்ணாங்கன்னா இன்ன வரைக்கும் திருத்தம் பண்ணல. அது வந்து மசோதாவாக இருக்குது, ஓகேவா சார்? நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நம்ம மசோதா வந்து முழுமையாக வந்து விதி தொகுப்பாக வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி படிக்கணும். இப்போ ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் கரண்ட் அஃபேர்ஸில் சொல்கிறேன் சார், ஓகேங்களா? உண்மை தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்படி குறைச்சாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஆங்கிலோ இண்டியன் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சில ரிஃபார்ம்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பிரசிடென்ட் அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம அதை பார்த்துடலாம் சார், ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் பார்க்கும்போது பார்ப்போம், ஓகேங்களா? சரி சார், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். நாமினேஷன், அதாவது எலெக்ஷன் மெத்தடாலஜிங்கிறது எலெக்டட் பை டைரக்ட் எலெக்ஷன் தான். இது நம்ம சொல்லிட்டோம். அது நேர்முக தேர்தல் முறை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நேரடி தேர்தல் முறை இல்லை நேர்முக தேர்தல் முறைன்னு சொல்லிட்டா, இது வந்து மறைமுக தேர்தல் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் வந்து தான் ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த இதை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ இதில் வேறு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, வேறு என்ன இருக்குது இதில்? வேறு ஒன்றும் இல்லை. வேறு இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லோக்சபாவோட தலைவர் யார் சார்? இப்போ நம்ம வந்து இந்த பார்லிமெண்ட்டை 2ஆக பிரிக்கணும்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த பார்லிமெண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், பாராளுமன்றத்தை தமிழ் எழுதுகிறேன். பாராளுமன்றத்தை 2ஆக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோன்னு சொல்லிட்டேன். ஒன்று வந்து மக்களவைன்னு சொல்லிட்டேன். சரி, மக்களவை. இதுக்கு எதுக்கு சார் பவர் அதிகம்? மக்களவைக்கு பவர் அதிகமா, மாநிலங்களவைக்கு பவர் அதிகமா? மக்களவைக்கு தான் பவர் அதிகம், கரெக்டு சார். ஏன் மக்களவைக்கு பவர் அதிகம்? அது ஏதாவது நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் சார், என்ன சார் சொல்கிறீங்க? சார், எப்பயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டா அது கொஞ்சம் சூப்பர் சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டா சரிங்களா? சரிங்க சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து பவர்ஸ் அதிகம் இல்லையா? சரிங்க சார். அதனால தான் என்ன பண்ணிருக்காருன்னா, அம்பேத்கர் அவர்கள் வந்து மணி பில்லை வந்து மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மக்களவையோட தலைவர் யாரை சொல்கிறோம்னா சபாநாயகர்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து 93. சபாநாயகர்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வந்து ஒருத்தர் இருப்பாங்க, சரிங்களா? அவர் தான் சொல்லியிருப்பாங்க. இவர் பொறுத்த மட்டும் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு மெம்பர் ஆஃப் அந்த லோக்சபாவோட ஒரு மெம்பராக இருப்பார், சரிங்களா? எப்படி சபாநாயகராக நியமனம் பண்ணுவாங்கன்னா, ஒரு மெம்பராக இருப்பார். அந்த சபாவில் வந்து மெம்பராக இருப்பார். அந்த மெம்பர் அப்படின்னா யார் வந்து ரூலிங் பார்ட்டி, அதாவது வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும், இந்த மக்களவைக்கான ஒரு எலெக்ஷன் நடக்கும், ஆல் இண்டியா ஃபுல்லாக நடக்கும். அந்த எலெக்ஷனில் யார் அறுதி பெரும்பான்மை பெறுறாங்களோ அந்த கட்சியோட தலைவர் வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் தான் போய் பிரசிடெண்ட்டை சொல்லுவார், இந்த எலெக்ஷனில் நான் தான் ஜெயித்தேன், எங்கள் கட்சி தான் அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சி, அதனால் எங்களை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்து அந்த மக்களவையோட அந்த தலைவர், அதாவது அந்த கட்சியோட அந்த அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
பிரதமர்னு சொல்கிறோம் இல்லையா, அவரு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி புரியறதுக்கு வந்து பிரசிடெண்ட்டை வந்து கேட்பாரு. பிரசிடெண்ட் அதை பேஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷனில் கன்கரன்ஸ் வாங்கிட்டு உண்மையிலுமே இவங்க ஜெயிச்சாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆட்சி வந்து அவர் வந்து பிரதமர் தலைமையில் எல்லாத்துக்கும் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. சரிங்களா, பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ரைட்டா. இந்த மக்களவை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அந்த லோக்சபாவோட மெம்பர் ஒருத்தர், சரிங்களா, மெம்பர் ஒருத்தர் வந்து தலைவராக நியமனம் செய்யப்படுவார். யாரால் தலைவராக நியமனம் செய்யப்படுவார், அது யார் வந்து அங்கே மெஜாரிட்டி இருக்காங்களோ அந்த மெஜாரிட்டி கட்சி, அந்த கட்சியோட அந்த பர்சன் யாரோ கன்சர்ன் பர்சன் யார் அவங்க நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த ஓட்டிங் முறையில் தான் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரிங்களா, அவரை வந்து ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க, சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, லோக்சபாவோட மெஜாரிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அந்த லோக்சபாவோட எதாக இருப்பாங்க அப்படின்னா தலைவராக இருப்பாங்க. சரிங்களா, வேறு என்ன இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவங்களுக்கு என்ன சபாநாயகருக்கு பவர் இருக்கும் அப்படின்னா இவர் தான் ஹெட் ஆஃப் அந்த லோக்சபா. சரிங்களா, பவர்ஸ்னால் என்ன, அப்போ தலைவர்னா மக்களவை தலைவர்னா அவர் தான் ஹெட்டு. சரிங்களா, ஹெட் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவரை. வேறு என்ன இவரை சொல்லுவாங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய கமிட்டி இருக்கும். சரிங்களா, இந்த ஹவுஸில் வந்து நிறைய கமிட்டி இருக்கும். இந்த நிறைய கமிட்டிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்டியன்னு சொல்லுவாங்க இவரை. சரிங்களா, பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நிறைய இருக்கும். அந்த கமிட்டி ஒவ்வொரு கமிட்டிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் அந்த கார்டியனாக இருப்பார். சரிங்களா, கார்டியனாக இருப்பார் இவர் தான். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோக்சபாவில் ரைட்டுங்களா, லோக்சபாவில் எடுக்கிற முடிவுகள் இருக்கு இல்லையா, இந்த பார்லிமெண்ட்ரி மேட்டரில் இருக்கக்கூடிய அந்த டெசிஷன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஃபைனல் பண்ணுறதுன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்கிறதுனா, இந்த மக்களவை எப்போ கூடணும், இப்போ குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டத்தொடர் வந்து எப்போ கூடணும், எப்போ வந்து நம்ம டிசால்வ் பண்ணணும், என்னென்ன நீங்கள் பில்ஸ்லாம் பாஸ் பண்ண போகிறீங்க, இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா டீல் பண்ணுறது இவர் தான் ஃபைனல் அந்த டிசிஷன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் 3 சோர்ஸ் தான். சரிங்களா, என்னென்ன சோர்ஸ் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு இந்த 3 சோர்ஸ் இவங்களுக்கு. இந்த லோக்சபாவோட தலைவராக சொல்லக்கூடிய அந்த ஸ்பீக்கர் வந்து ரைட்டுங்களா, அவருடைய பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸை பார்த்தீங்கன்னா 3 சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம். என்னென்ன சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வேலையை இவர் செய்யணும். சரிங்களா, ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்சபாவை ரன் பண்ணுறது, அதாவது எப்படி சொல்கிறதுனா கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்கும், அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி, சரிங்களா, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கும், அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த லோக்சபாவை ரன் பண்ணணும். சரிங்களா, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன். சரிங்களா, பார்லிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள், நிலைக்குழுக்களுக்கான நிலைக்குழுக்களுக்கான அந்த நடைமுறைகள் செய்கிறதெல்லாம் இவருடைய வேலை. சரிங்களா, வேறு என்ன இவருக்கு இருக்கும் அப்படின்னா இவர் வந்து இந்த பில்லுலாம் வந்து இவர் எடுத்த உடனே ஓட்டு போட்டுற முடியாது. சரிங்களா, ஹி டஸ் நாட் ஓட் இன் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ், இவர் உடனே போட்டுற முடியாது. எந்த இடத்துல போடுவார் அப்படின்னா டெட்லாக்னு ஒன்று வரும். சரிங்களா, டெட்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்லாக் அப்படின்னா இப்போ வந்து டெட்லாக் அப்படின்னா வந்து 300 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா, 150 பேர் வந்து இவர் இல்லாமல் ப்ளஸ் ஒன்றுனா சபாநாயகர் இருக்கிறாரு, மெம்பர்ஸ் இருக்காங்க, 150 + 150 ஓட்டு போடுறாங்க. சரிங்களா, இந்த பீரியட் தான் டெட்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டெட்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் இல்லாமல் அந்த மசோதா வந்து தொங்கிட்டுன்னு அர்த்தம். அப்போ அந்த டைமில் வந்து இவர் எது சரியோ அதுக்கு வந்து ஓட்டு போடுற உரிமையை பெறுவார். சரிங்களா, அதுதான் அந்த கேஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டை ஆனதுன்னா கேஸ்டிங் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் வந்து மணி பில். சரிங்களா, மணி பில் இவர் தான் ஒரு மசோதா வந்து பண மசோதாவா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுறது இவர் தான். சரிங்களா, இவர் தான். சரிங்களா, ஹி டிசைட்ஸ் எ பில் வெதர் இஸ் அ மணி பில் ஆர் இல்லை. சரிங்களா, இந்த விஷயத்தில் வந்து ஃபைனல் டிசிஷனுங்கிறது பிலாங்ஸ் டு அந்த ஸ்பீக்கர் தான். சரிங்களா, இதில் நீங்கள் யாரும் வந்து கம்பல் பண்ண முடியாது. சரிங்களா, நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ரூலிங் பார்ட்டியாக இருக்கேன், எனக்கு வந்து BS6 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வந்து சுற்றுச்சூழல் ஈக்காலஜியில் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரேன். இதில் வந்து புகையே வரக்கூடாது, ஒரு வண்டியிலேருந்து புகையோட அளவு இவ்வளோ தான் வரணும், மாசு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அவசர நிலை கருதி இதை வந்து மணி பில்லா அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது வந்து ஸ்பீக்கரோட இதை பொறுத்து தான். லைக் இவர் எடுக்கிற ஃபைனல் டெசிஷன் தான். இவரை வந்து கம்பல் பண்ண முடியாது, இந்த பில்லை நீங்கள் ஃபைனல் பில்லை, அதாவது மணி பில்லை கொண்டு வாங்க, அப்போ கொண்டு வராதிங்க அப்படிங்கிறது வந்து இவரை வந்து யாரும் கம்பல் பண்ண முடியாது. சரிங்களா, நீங்கள் மணி பில்லுன்னா மணி ஓரியன்டட் பில்லுன்னு நினச்சிக்காதீங்க.
பண மசோதா அப்படின்னா நீங்கள் பண மசோதா 110 அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? 110 இங்கே சட்டசபையில் சொல்லுவாங்க, விதி எண் 110 கீழ் வந்து அறிவிப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 110 கீழ் அறிவிப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சட்டசபையில், சரிங்களா? இதெல்லாம் பண மசோதா. அது 2-3 வகையாக இருக்கும், 3 வகையாக இருக்கும். அது நம்ம அது வரப்போ பார்ப்போம். ஸோ இந்த மணி பில் அப்படின்னா பண மசோதானா பணம் சம்மந்தப்பட்டது நினச்சிக்கூடாது. அந்த மசோதா வந்து தாக்கல் பண்ணுற விதம் ஒரு மெத்தடாலஜி, சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இது உண்மையிலுமே இது மணி பில்லா இல்லையா, நீங்கள் ஒரு மசோதா கொடுக்குறீங்க, ரூலிங் பார்ட்டி ஒரு மசோதா கொடுக்குறாங்க, அது மணி பில்லா இல்லையா டிசைட் பண்ணுறது ஸ்பீக்கர் தான். அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது, சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இது வேறு என்ன இருக்குது? ஸோ இதுக்கப்புறம் இவர் உதவி பண்ணுறதுக்கு இப்போ சபாநாயகர் சொல்லிட்டோம். அப்போ இவர் உதவி பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் இருப்பார், சரிங்களா? அப்போ துணை சபாநாயகர் இருப்பார். இந்த துணை சபாநாயகர் இருப்பார். இந்த துணை சபாநாயகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் இல்லாதப்ப, சரிங்களா, யார் இல்லாதப்ப, நம்ம சபாநாயகர் அவைலபிளாக இல்லாதப்ப அந்த சபையை ரன் பண்ணுறது இவருடைய வேலை, சரிங்களா? இவர் வந்து அவர் டெப்டி ஸ்பீக்கர் வந்து இல்லைன்னா அப்படின்னா நாட் ப்ரெசன்ட் அப்படின்னா இவர் தான் வந்து அந்த சபையை வந்து லீட் பண்ணுவார். மற்றபடி இது இருக்க எல்லா அதிகாரங்களும் துணை சபாநாயகருக்கும் பொருந்தும், சரிங்களா? எல்லாமே பொருந்தும். அது அந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, சரிங்களா? டெப்டி ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது இதில்? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபா நம்ம தெரிஞ்சுக்கணும். ராஜ்யசபா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் மக்களவைக்கு தலைவர் சொன்னீங்க இல்லையா, சபாநாயகர்னு, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவைக்குன்னு தனி தலைவர் கிடையாது, சரிங்களா? மாநிலங்களவையோட தலைவர் யார் அப்படின்னா, ராஜ்யசபையோட தலைவர் யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட், சரிங்களா? துணை அவர் என்னன்னு சொல்லுவோம்? பிரசிடென்ட்டை என்னன்னு சொல்லுவோம்? ஜனாதிபதி. துணை ஜனாதிபதி. குடியரசுத் தலைவர். இல்லை சார், எனக்கு சந்தேகமாயிருது நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு. வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. துணை ஜனாதிபதி அன்னைக்கு மாதிரி ஏதாவது கட்டாயிருச்சான்னு பயந்துட்டு சார், வேற ஒன்றும் இல்லை சார். துணை ஜனாதிபதி, சரிங்களா? நம்ம வந்து வைஸ் பிரசிடென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வைஸ் பிரசிடென்ட் தான் பண்ணீங்க அப்படின்னா மாநிலங்களவையோட சேர்மனாக இருப்பார். இங்கே நீங்கள் என்ன சொல்லணும்? ஸ்பீக்கர்னு சொல்லணும். கவனமாக, வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தலைவர்னா ஹெட்டுன்னு கூட்டுறாதீங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா சேர்மன் அப்படின்னு சொல்லணும். சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? தமிழ் எழுதிட்டா பிரச்சனை இல்லை, ஆங்கிலத்தில் நீங்கள் கவனமாக எழுதணும். சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னா அவர் வந்து துணை ஜனாதிபதி. இவரை நம்ம எப்படி நம்ம பிரசிடென்ட் எலக்ட்ரோல் பல்லட் இருக்கோ அந்த மாதிரியே வந்து ஒரு எலக்ட்ரோல் காலேஜ் வச்சு தான் அந்த துணை ஜனாதிபதியை நியமனம் பண்ணுவோம். யூஷுவல் எப்படி நம்ம பிரசிடென்ட்டுக்கான இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோல் காலேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி துணை ஜனாதிபதிக்கும் எலக்ட்ரோல் காலேஜ் வச்சு செலக்ட் பண்ணுவோம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ஆஃப் ராஜ்யசபா, சரிங்களா? ப்ரெசிடிங் ஆஃபீஸர். அப்போ சேர்மன்னா அவர் தானே ப்ரெசிடிங் ஆஃபீஸராக இருக்கணும், சரிங்களா? ப்ரெசிடிங் ஆஃபீஸராக இவர் தான் இருப்பார். இவர் தான் நோனஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இவருக்கு வந்து சம்பளம் பொறுத்த வரைக்கும் அந்த துணை ஜனாதிபதிங்கிறதுக்கு சம்பளம் கிடையாது. சேலரிங்கிறது வந்து இவருக்கு வந்து இந்த துணை ஜனாதிபதிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து அவருக்கு வந்து இதே கிடையாதுன்னா சேலரி கிடையாது. இவருக்கு வந்து மாநிலங்களவை தலைவர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு மட்டும்தான், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாங்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு சம்பளம், சரிங்களா? சம்பளம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் அதை பார்த்துக்கணும், சரிங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர்ஸ் வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு முக்கியமான 2 பவர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்காது. என்ன பவர்ஸ் அப்படின்னா, ப்ரெசிடிங் ஆஃபீஸர்னு சொல்லிட்டீங்க, துணை ஜனாதிபதினு சொல்லிட்டீங்க. ஜனாதிபதி இல்லாத காலத்தில் நாட்டை வந்து முதல் குடிமகனாக இவர் தான் செயல்படுவார். ஜனாதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் அஃபேர்ஸாக வெளியே போகிறாரு, இல்லை வெளியில் எங்கேயாவது மருத்துவ காரணங்களுக்காக அவர் வெளியே போகிறாரு அப்படின்னா, நாட்டை விட்டு வெளியே போகிறாருன்னா துணை ஜனாதிபதி தான் ஜனாதிபதி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. 6 மாத காலம் வரைக்கும் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பவர்ஸ் இருந்த போதும் கூட அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான பவர்களை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்கல, சரிங்களா? 2 ஸ்பெஷல் பவர்ஸாக நம்ம அதை வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய அந்த மணி பில் டிசிஷன், இது வந்து மணி பில்லா இல்லையா அப்படின்னு எடுக்கிற டிசிஷன் வந்து இவருக்கு வந்து கிடையாது, இவருக்கு கொடுக்கல, சரிங்களா? ஏன்னா வந்து இந்த பண மசோதாங்கிறது மணி பில்லுங்கிறது எங்கே தாக்கல் செய்யப்படும்னா ஒன்லி இன் மக்களவையில் மட்டும்தான், சரிங்களா? ஸோ அதனால் அந்த டிசிஷனை இவருக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் சீட்டிங் இருக்கும், சரிங்களா? ஜாயிண்ட் சீட்டிங் வந்து யார் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் தான் ஜாயிண்ட் சீட்டிங்கை ஹேண்டில் பண்ணுவார், சரிங்களா? 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டும், அதாவது பாராளுமன்றத்தோட மைய மண்டபம் சென்ட்ரல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரல் ஹவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா
ஜாயின்ட் சிட்டிங் இருக்கும். 2 ஹவுசஸோட மெம்பர்ஸும் உட்காந்து ஜாயின்ட் சிட்டிங் வைப்பாங்க. அதை வந்து ப்ரொசீட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான் ப்ரொசீட் பண்ணுவார், சேர்மன் பண்ண மாட்டார். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பவர்லாம் வந்து அவருக்கு கிடையாது. சரிங்களா, 2 முக்கியமான பவர் வந்து இவருக்கு கிடையாது. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி சேர்மன் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து போட முடியாது. ஒரு பில்லில் இன்இக்வாலிட்டி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இவர் போட முடியாது, அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, வேறு என்ன நமக்கு இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டில் செக்ரட்டரியேட்லாம் நமக்கு தெரியும். செக்ரட்டரியேட் ஆஸ் யூஷுவல் நம்ம சட்டசபையில் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கும். ஒவ்வொரு ஹவுசஸுக்கும் வந்து ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி இருப்பாங்க. சரிங்களா, செக்ரட்டரி இன் ஜென்ரல்னு சொல்லுவாங்க, அவங்க இருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழெல்லாம் அதாவது ப்ரெசிடிங் ஆஃபீஸர் சொல்கிற அந்த ரூல்ஸ் இதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி தான். இங்கே வந்து எப்படி நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அங்கேயும் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, லீடர்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன லீடர்ஸு, நம்ம என்ன லீடர்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்லிமெண்ட்டில், என்ன லீடர்ஸு, என்ன லீடர்ஸாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய அந்த இதை இயக்கிறதுக்கு, அரசாங்கத்தை இயக்கிறது வந்து குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா, அதுக்கு உதவி பண்ணுறவர் யாருன்னா பிரதமர். சரிங்களா, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிஎம், இப்போ இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டருக்கு வந்துடுறோம். பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா இவர் ஒரு ஒன் ஆஃப் த லோக்சபா மெம்பர். சரிங்களா, லோக்சபா மெம்பர் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோக்சபாவில் சரிங்களா அறுதி பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவர், அவர் தான் வந்து பிரதமராக வந்து நியமனம் பண்ணுறாங்க. ஸோ இவரை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அட் போத் ஹவுசஸ்லையுமே சரிங்களா, லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி அவர் லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, பிரைம் மினிஸ்டரை அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது தான், மெஜாரிட்டி லீடர்னு சொல்லிட்டேன். சரிங்களா, யூஎஸ்ஏல எப்படி இருக்கோ அந்த மெத்தடாலஜி வச்சு தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம், அதை சொல்லிட்டேன். சரிங்களா, இது ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், லீடர் இன் பார்லிமெண்ட்னு சொல்லிட்டீங்க. அப்போ வந்து ஒரு தலைவர் இருந்தாருன்னா அவருக்கு எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ஆமாம் தாங்களே, லீடர் இன் பார்லிமெண்ட்னா பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னா அப்போ லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் இருப்பாங்கல்ல. அப்போ இவங்க ஆமாம், லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவர். இப்போ யார் எதிர்கட்சி தலைவர்? ராகுல் காந்தி சார். ராகுல் காந்தி. கடவுளே, நல்லா கூகுள் பண்ணி பாருங்க. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா? சரி, கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தாங்க, கார்கே இருந்தார், இப்போ அவர் தான். சரி, சரி ரைட்டு. இப்போ பாருங்கள், இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பாங்க. இவங்க ஒரு கேபினெட் அந்தஸ்து கொண்டவங்க தான் இவங்க. சரிங்களா, ஷேடோ கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. சரிங்களா, கேபினட் அந்தஸ்து கொண்ட ஒரு நபர் தான் அவர். சரிங்களா, ஷேடோ கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதிர்கட்சியோட அறுதி பெரும்பான்மை கட்சின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சியோட அந்த லீடராக இருப்பாங்க. சரிங்களா, எல்லா அந்த ஒரு கேபினட் அமைச்சருக்கு ஈக்குவலான சரிங்களா ஈக்குவலான சேலரி அலவன்ஸ் எல்லாமே ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னா அந்த லீடர் இன் அப்போசிஷனுக்கு. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, இந்த லீடர் இன் பார்லிமெண்ட்டுங்கிறது, லீடர் ஆஃப் த அப்போசிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டு, ஒரு பேட்ச். ஓகேங்களா, மக்களவை, மாநிலங்களவை, இப்போ சொன்னது அதே மாதிரி லீடர்ஸ் இன் பார்லிமெண்ட்டு, அப்போசிஷன் பார்லிமெண்ட் எல்லாமே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பார்லிமெண்ட்டோட செஷன் வந்துடுறேன். இப்போ நான் பார்லிமெண்ட் நடத்த போகிறேன். உங்களுக்கு யார் யார் இருக்கிறாங்க என்னங்க எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னென்ன செஷன்லாம் இருக்குது, ஒரு சம்மனிங்னா என்ன, அட்ஜான்மெண்ட்னா என்ன, அட்ஜான்மெண்ட் சைன் டைனா என்ன, ப்ரொபகேஷன் என்ன, இது நிறைய இருக்கும். சரி சரி இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பான். நம்ம இது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம அந்த கொஸ்டினை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, 0 ஹவர்னா என்ன. இப்போ நீங்கள் ஒரு பில்லு இப்போ லாஸ்ட் டைம் கேட்டார் ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்கள் எத்தனை தடவை நம்ம வாசிப்பாங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அந்த பில்ஸை வந்து எத்தனை தடவை வாசிப்பாங்க. ஒரு பேசேஜ் இருக்குது, பேசேஜ் வந்து 5 லெவலில் அவங்க வந்து கொண்டு போவாங்க. ஃபஸ்ட் ரீடிங்கு, செகண்ட் ரீடிங்கு, தேர்ட் ரீடிங்கு, அப்புறம் வந்து பில்ஸ் இந்த செகண்ட் ஹவுஸ் 3 தடவை படித்ததுக்கப்புறம் அந்த பில் வந்து ஒரு ஹவுஸ்லேருந்து இன்னொரு ஹவுஸுக்கு போகும். அதுக்கப்புறம் அது அந்த 2 ஹவுஸ்லேயும் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா தான் அது வந்து பிரசிடெண்ட்டுக்கிட்டே போகும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்ப்போம். நம்ம இது வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா
இருங்க வரேன். இந்த கொஸ்டினை பார்த்துருவோம். இந்த கொஸ்டினை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். சரிங்களா? அந்த இது எல்லாமே பார்த்தோம். இப்போ இதுவும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபெடரல் சிஸ்டம், கூட்டாட்சி அமைப்பு, வலுவான மையத்துடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு வந்து இருக்குது. நம்ம வந்து என்னதான் மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கினா கூட மத்திய அரசு தான் வந்து அதிகாரம் வந்து நிரம்பியது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலு, நிதி ஆயோக், சரிங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்புறம் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், இதுவும் பார்த்தோம். உரிமைகள் வந்து 14லேருந்து 32 வரைக்கும் இதுதான் பார்த்தோம். சா சு சு மா கா ஆ அப்படின்னு சொன்னேன். 5 4 2 4 2 3 2 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது? கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்த போது மொத்தம் எத்தனை இருந்துச்சு? இப்போ ப்ரெசென்ட்டில் எவ்வளோ இருக்குது? 7 இருந்துச்சு, இப்ப 6 இருந்துச்சு. இருக்கு. இப்போ ப்ரெசென்ட்டில் 6 இருக்குது. சரிங்களா? அப்போ அடிப்படை கடமைகள் மொத்தம் ஏற்படுத்தப்பட்ட போது எவ்வளோ இருந்துச்சு? ஏற்படுத்தப்பட்ட போது எவ்வளோ இருந்துச்சு? 10 சார். 10 இருந்துச்சு. இப்போ 11 இருக்குது. சரிங்களா? சொத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ 51A அந்த குடியுரிமை பொருட்களும் வளர்த்தது. அதே மாதிரி டிபிஎஸ்பி பற்றி சொல்லியிருக்கோம். டிபிஎஸ்பி, சரிங்களா? அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நீதித்துறை, சுதந்திர நீதித்துறை, இந்த நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்போட பாதுகாவலன்னு சொல்லிட்டு இந்த உச்சநீதிமன்றத்தை நம்ம சொல்கிறோம். இந்த பாதுகாவலனுங்கிற வார்த்தையை வந்து பல நேரங்களில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்திருக்கு. பல கேஸில் வந்து உறுதிப்படுத்திருக்கு. இதெல்லாம் பார்த்தோம். கேசவானந்தி பாரதி வழக்கு, புட்டசாமி வழக்கு, சபரிமலை போன்ற இது எல்லாமே நம்ம பார்த்தோம். கைபத்து கேஸுகள் எல்லாமே வந்து முதல்ல 2-3 கிளாஸ்லேயே இது எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா நீதித்துறை சுதந்திர நீதித்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை, சமூக நீதி, இது எல்லாமே இந்த இடத்துல எடுத்து சொல்கிறோம். இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? இந்த வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது நமக்கு எத்தனை வயசுக்கு மேலே போனால் இப்போ ஓட்டிங் கொடுக்குறாங்க? எத்தனை வயசு? எவ்வளோமா? 18 வயசு. 18 வயசு நம்பிடுச்சுன்னா நமக்கு வந்து இப்போ ஓட்டு போடுறதுக்கான உரிமைகள் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்ததுலேருந்து இப்போ இருக்குது. இப்போ ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய, இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் இருக்குது இல்லையா? மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய விஷயங்கள் எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய சமகால தேவை. ஜிஎஸ்டிங்கிறது சமகால தேவை. உரிமை கல்வி, நம்ம இப்போ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தோம் இல்லையா? நேஷனல் அந்த பாலிசி NEP கொண்டு வந்தோம் இல்லையா? அது EWS, இடஒதுக்கீட்டுகளே, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய இந்த காலங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திக்கிறோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம், நம்ம திருத்தம் பண்ணிக்கிறோம், நம்ம கான்ஸ்டியூஷனை திருத்தம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் பிரிவு 21 பற்றி, சரிங்களா, அந்த கண்ணியத்தை பற்றி விரிவாக விளக்குது. சரிங்களா? இந்த டிஜிட்டல் முறையில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதார், டிஜிட்டல் இந்தியா, சரிங்களா, அதே மாதிரி டிபிடி, இந்த நுட்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அமல்படுத்தியிருக்கோம். ஸோ அமல்படுத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில திருத்தங்கள் செஞ்சு தான் நம்ம அமல்படுத்தியிருக்கோம். சரிங்களா? அதை அந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ முடிவை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிலையான ஆவணம் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மை வாய்ந்த, இல்லை வந்து பதிலளிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான். சரிங்களா? ஒரு கட்டமைப்பு தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்கும், குடிமக்களோட அதிகாரம் அளிக்கிறதுக்கும், மாற்றங்கள் பன்முகத்தன்மை எதிர்ப்பதற்கும் நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனை பார்க்குறோம். சரிங்களா? கான்ஸ்டியூஷனை பார்க்குறோம். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஏதாவது